காலையில் ஒரு 6:30 இப்போ டைமு. ஸோ 6:30க்கு சுவாமி மலையிலேருந்து கிளம்பிட்டோம். காரும் ரெடி ஆயிடுச்சு, கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்பிட்டு இப்போ நேராக வந்துட்டு திருப்பரங்குன்றம் பிளான் பண்ணுறோம். ஸோ எங்களோட கால்குலேஷன் படி இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் திருப்பரங்குன்றம். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கரெக்டாக 6:36 சுவாமி மலையிலேருந்து இப்போது பழமுதிர்ச்சோலை பிளான் பண்ணி என்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிச்சுட்டு ஸோ எங்கள் கேல்குலேஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு 4 மணி நேரம் இங்கேருந்து. ஸோ 10 மணிக்கு மார்னிங் செக்ஷனில் சாமியை பழமுதிர்ச்சோலையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் என்ரூட் பிளான் பண்ணியிருக்கோம். உண்மையிலே ஃபுட்டு எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியா கிடையாது. நான் வந்ததுமே வீடியோ எடுக்கிறேன். தம்பூரான்னு சொல்லிட்டு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது திருவெரும்பூரில் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் நல்லா இருக்கா, கடவுள் எப்படி நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாருன்ட்டு. பில்லோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரீசனபிள், குவைட் ரீசனபிள் ஒன்லி. அதனால் பெருசாக வந்து என்னடா இது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கல. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் நல்லா இருந்தது, பசங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. கரெக்டாக சாப்பிட்டுட்டு திருவெரும்பூர்ல இருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ 8:30 மணி ஷார்ப்பாக. ஸோ ஒரு 10:30 மணிக்கு கோயிலை ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக மணி வந்து 9:40. இன்னும் 51 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ நாம வந்திருக்க பைபாஸ் பார்த்தீங்கன்னா நத்தம் பைபாஸ். இதுலயே மேலூர் பைபாஸ்னு ஒன்று இருக்குமா. ஆக்சுவலா அது ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் ரோடு ஒர்க்கு, இன்னொன்று டிராஃபிக்கா இருக்கும்னு சொல்லி ஒருத்தவங்க சஜஷன்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் நத்தம் பைபாஸை பிடிச்சோம். ஸோ இது வந்து ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. ஸோ பழமுதிர்ச்சோலைக்கு இன்னும் ஒரு மேபி ஒரு 1/2 அன் ஹவர்ல ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். ஒரு 10:30 மாதிரி பார்க்கலாம். உண்மையிலேயே கொடிக்கலிக்காவுக்கு இவ்வளோ வாழ்வு வரும்னு எனக்கு தெரியாதுங்க. இதனோட ரேட்டு 1/4 கிலோ 100 ரூபாயா. நாங்கள் 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 100 கிராம் வாங்கியிருக்கோம். 10:20 கரெக்டாக 6வது படையான பழமுதிர்ச்சோலைக்கு வந்துட்டோம். இங்கே 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு. 3 கோயில் இருக்கு. லொகேஷன் ரொம்ப அருமையா இருக்கு. பழமுதிர்ச்சோலை, கள்ளழகர் கோயில், அப்புறம் ராக்காயி அம்மன் கோயில் இருக்கு. 3மே இந்த மலையில இருக்கு. பட் நான் முதல்ல பழமுதிர்ச்சோலையை பார்த்துட்டு டைம் எப்படி இருக்குன்றது அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிட்டு தான் மீதி 2 கோயிலுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். பழமுதிர்ச்சோலை வந்துட்டோம். இங்க இருந்து நேரா பாத்தீங்கன்னா ராக்காயி அம்மன் கோயில் இருக்கு. ஸோ கீழே கள்ளழகர் கோயில் இருக்கு. ஸோ இவரை பார்த்துட்டு தான் கள்ளழகரை பார்த்துட்டு போகிற பிளான்ல இருக்கோம். வாங்க. டைம் கரெக்டாக இப்போ வந்து 10:30 மணி ஆகுது. ஸோ 10:30 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டோம். வார நாட்களில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். முருகரை வந்துட்டு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், ரஷ்ஷும் இல்லாமல், அமைதியாக உங்களோட கண்ணை திறந்து அவ்வளோ நேரம் நின்று பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழமுதிர்ச்சோலையை முடிச்சிட்டோம், கள்ளழகரை முடிச்சுட்டு நேரா திருப்பரங்குன்றம். ஸோ வாங்க போலாம். இப்போ கரெக்டா 10:54 ஆகுது. பழமுதிர்ச்சோலை முருகரை முடிச்சுட்டு கீழே வந்து கள்ளழகர், அப்புறம் வந்து 18ஆம் படி கருப்பர் கோயில் ஒன்று இருக்கு. ஸோ அது 2த்தையும் பார்த்துட்டு அடுத்ததா திருப்பரங்குன்றம். கள்ளழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு போல. ஆக்சுவலா மெயின் என்ட்ரன்ஸ் இது போல. நாங்கள் கொஞ்சம் வந்துட்டு வலதுபுறமாக இருக்கிற ஒரு வழியாக உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதுதான் கோயில், கோயிலோட பிரகாரம். இதோ நாங்கள் வந்தது இந்த வழியாக வந்திருந்தோம். இது வந்து கள்ளழகரோட கோயிலோட ஒரு ப்ரீ ஸ்ட்ரக்சரு. இது உள்ளே இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்குது. நம்ம பார்த்த பழமுதிர்ச்சோலை, இது கள்ளழகர் கோயில், இப்போ இருக்கிற நம்ம கோயில். நாங்கள் அந்த பிரகாரம் வழியாக தான் உள்ளே வந்தோம். கள்ளழகர் கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு தான் நான் முதல் டைம் வரேன். ரொம்ப அருமையாக இருக்குது கோயில். உள்ளே வந்துட்டு
கள்ளழகர் வந்து அழகாக வந்து விளக்கு தீபத்தில் தான் வந்து நம்மளுக்கு காட்சி தருவார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா 11:25 கள்ளழகர் கோயிலை முடிச்சிட்டோம். இப்போ திருப்பரங்குன்றம் கிளம்பியிருக்கோம். 1 மணிக்கு டெம்பிள் வந்து மூடுற டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரிபரியாக தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். பழமுதிர்ச்சோலையிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் போகிறோம். ஸோ மதுரை உள்ளே வந்து தான் போகிற பிளானில் இருக்குது. உண்மையிலே இந்த சர்ச்சு இந்த ரோடுக்கான வியூ சூப்பராக இருக்குல்ல பார்க்க. வெரி நைஸ் வெரி நைஸ். 12:10 ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதோ அந்த மலை, அதுதான் அது தெரியுது, அந்த மலை தான். திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். முதல் படை வீட்டுக்கு அன்புடன் வரவேற்கிறார் முருகர். திருப்பரங்குன்றம் ரீச் ஆயிட்டோம். கரெக்டா 12:15 ரீச் ஆயிட்டு உள்ள போறோம். ஏன்னா நெக் ஆஃப் த மூமெண்ட் தான் இந்த கோவில் ஆக்சுவலா. ஏன்னா 1:30 இல்லை 1 மணிக்கெல்லாம் நட மூடிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரிபரியா தான் வந்தோம். அரிபரியா போறோம் உள்ள. திருப்பரங்குன்றத்தில் வந்து பிரசாதம் வாங்கிட்டோம். எங்களுக்குன்னு கரெக்டாக கிடைச்சிது. கோயிலில் வந்துட்டு இதுதான் திருமண கோலம்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு முருகர், இவங்க வந்துட்டு தேவி அன்னை, இந்த பக்கம் இருக்கிறவர் வந்து இந்திரன். ஸோ இந்திரன் தான் வந்து கைப்பிடிச்சி கொடுக்குறாருன்ற மாதிரி. ஸோ நல்லா இருக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலையும் வந்துட்டு நல்லபடியாக தரிசிச்சுட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக வந்து திருச்செந்தூர் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் தனுஷ்கோடியும் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது. ஸோ எப்படி என்ரூட் பண்ணி போகிறோம், எவ்வளோ நேரம் ஆகும், அதை பற்றி தான் டிசைட் பண்ண போகிறோம். கரெக்டாக 1:15 ஆகுது. திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு டைரெக்டாக திருச்செந்தூர் தான் பிளான் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கிடையில் தனுஷ்கோடி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது 3 மணி நேரம் எக்ஸஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக 6 மணி நேரம் ஆகுது. செல்ஃப் டிரைவ் தாங்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து 6 மணி நேரம்லாம் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக திருச்செந்தூர் தான் போகிறோம். ஸோ மேபி இன்னைக்கு ஈவினிங் சாமி பார்த்துட்டா கூட நான் அங்கேயே தான் ஸ்டே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டே அண்ட் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கிடையில போறதுக்குள்ளார லஞ்சுக்கு எங்கன்னா ஒரு இடமா பார்த்து நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்தணும். ஸோ அடுத்ததான் அதுதான் பார்க்குறோம் சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு டைரக்டாக எதிர்க்கவே இருக்கு மதுரை சரவண பவன்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல் ஒருத்தவங்க சஜஷனாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம். பட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிரெடிட் யாருக்கு போவோம்னா வந்துட்டு வஜ்ரவேலு பூபதி ஐயா மகாலட்சுமி டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று காஞ்சிபுரத்தில் வச்சிருக்காரு. அவரோட பேஜையும் நான் இதில் பின் பண்ணுறேன். அவர் வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கிறதுனால அவர் எங்கே போனாலுமே தமிழ்நாட்டில் ஓவராலாக ஒரு இந்த ரூட்டை பிடிச்சா கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு சஜஷன் கொடுப்பாரு. ஸோ அவரோட சஜஷன் பேரில் தான் இந்த ஹோட்டல் வந்தோம். இப்போ மதியத்தை லஞ்சுக்கான பில் பார்த்தீங்கன்னா 180 rupees ஆச்சு. ஸோ இங்கேருந்து என் ரூட் டு திருச்செந்தூர். இப்போ மணி கரெக்டாக 2 மணி ஆகுது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து என் ரூட் டு திருச்செந்தூர். ஸோ வழியில் வந்து இந்த மாதிரி வெள்ளரிக்காய், மாங்காய், அப்புறம் வந்து பைனாப்பிள், இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அதுதான் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு போகிறோம். அதனோட காஸ்ட்லாம் கூட எல்லாமே கால்குலேட் பண்ணி ஃபுல் வீடியோவில் நான் சொல்லுவேன். 3:22 ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றத்துலேருந்து திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம். வழி ஃபுல்லா இந்த விண்டு மில் தான். சூப்பரா இருக்கு. வழி ஃபுல்லாவுமே இருக்கு. நாங்கள் வந்து தூத்துக்குடி கிராஸ் பண்ணி போனோம் திருச்செந்தூர்னு பிளான் பண்ணதுனால இப்போ வந்து தூத்துக்குடிக்கு ஃபேமஸாக என்னென்னா மக்ரூன்ஸு. ஸோ அந்த மக்ரூன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். ஏஎல் மக்ரூன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 4:53.
இங்கே தூத்துக்குடி கிராஸ் பண்ணி தான் திருச்செந்தூர் பிளானு. ஸோ அதனால் தூத்துக்குடி உள்ளே வந்ததுனால மக்ரூன்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏஎல்எம்மா மக்ரூன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்கினோம். பட் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. தூத்துக்குடி ஃபுல்லாகவுமே இந்த உப்பு வந்து உற்பத்தி பண்ணுறதுனால அது வெள்ளையாக இருக்குது பாருங்க, அதுதான் உப்பு. ஆறு மணி ஆயிடுச்சு. திருச்செந்தூர் வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகிறோம். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலில். ஸோ கரெக்டாக இப்போ டைமு 6:10 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1:20 அந்த டைமுக்கு அங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஸோ தூத்துக்குடி உள்ளெல்லாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டிலே, அது இல்லாமல் செல்ஃப் டிரைவ்ன்றதுனால கொஞ்சம் அங்கங்கே நிறுத்தி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் போய் நிறைய மயில் வந்து உலாவிட்டே இருக்கு. இங்கே நிறைய மயில் இருக்கு. ஸோ கோயில் அங்கே இருக்குது. இங்கே வந்து ரெசிடென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருக்கு. ரூமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸு. ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்காக வீடியோவுக்கு சொல்கிறேன். இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். 2200 ரூபா வித் அடிஷ்னல் இந்த எக்ஸ்ட்ரா பெட்டோட சேர்த்தே கொடுத்துட்டாங்க. மெயின்டெனன்ஸ் வைஸ் ஓகே தாங்க, ரொம்ப அப் டு த மார்க்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்மெல்லிங்காக ஒரு மாதிரியாக தான் இருக்குது இங்கே எல்லாமே. ஏன்னா வந்து கடல் பக்கமாக இருக்கு இல்லையா, அதனால் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி ஓகே தான். ஏசி இஸ் வெல் ஒர்க்டு. ஸோ நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு பழனிக்கு கிளம்பிட்டோம். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். 8 மணிக்கு நட க்ளோசிங் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துடலாம். இன்றைக்கி நீங்கள் நைட்டே பார்த்துட்டோம்னா நாளைக்கு விடியற் காலையில் பழனிக்கு என்ட்ரூட் பண்ணுற பிளானில் இருக்குது. ஸோ கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டே இருக்கோம். 7:15 கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிறோம் சாமியை பார்க்குறதுக்கு. எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு சாமியை பார்த்துட்டு வரோம்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. ஒரு வழியாக வந்துட்டோம். 10 வருஷத்தோட கனவு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக சாமி பார்த்துட்டோம். 8:15 ஆகுது மணி இப்போது. ஸோ சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து வேர்க்கடல, பட்டாணி, அதுக்கப்புறம் இது எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்குது. 20 ரூபா தான், ரேட்டும் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. வரீங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். சாமியை பார்த்துட்டு நேராக பீச்சுக்கு தான் போகிறோம். ஸோ பீச்சில் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்போம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ பீச்சுக்கு வந்துட்டோம். நிறைய கடை இருக்குது. எது சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்கு. இந்த மீன் வந்துட்டு இந்த பால் மாதிரி ஆகிற மீன் போல. இது ஏதோ நம்ம கைவசம்னு மாட்டியிருக்கு. சூப்பர் சூப்பர். ஒரு 20 மினிட்ஸு கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கே தான் ஸ்டே பிளான் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஸ்டே ரூமுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா டின்னர் சாப்பிட்டு நிறைவோட திருச்செந்தூர் சுப்பிரமணியரை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டல் தான் போனோம். நாளைக்கு காலையில் என்ரூட் டு பழனி. இருந்து பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டல் மணி ஐயர்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல் வந்துட்டு ரொம்ப பழமையான ஹோட்டல், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் தான் டின்னர் சாப்பிட போகிறோம். மணி ஐயரில் தான் சாப்பிட்டோம். பில்லு தான் கொஞ்சம் வந்து நான் சொல்லலான்னா வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது, சாப்பிட்லாம். ஏன்னா கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமஸும் ஆயிடுச்சு. அது இல்லாமல் டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. பியூர் ஐயர் மெஸ்ஸோட டேஸ்ட்டில் இருக்குது.